நல்லா குறிச்சு வச்சுங்க. இந்த பிரமுகர்கள் கட்சி சாராம பேசுகிற பிரமுகர்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்ச நாள்ல விஜயோட நெருக்கமான இடத்துல, விஜயோட கூட்டங்கள்ல, விஜயோட பங்களிப்புள்ள விஜய் கட்சியில, விஜய் மூலமாக முக்கியமான பொறுப்புக்கு அவங்க போவாங்க. அதான் அவங்க நோக்கம். இதுக்கு முன்னால இதுல ஒரு சிலர் வந்து கமலஹாசன் கவனத்துக்கு போனாங்க. அப்பவும் திமுக திருப்பி பேசிட்டு, கமலஹாசன் அப்போ வந்து மோசமா சங்கீத்தனமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அத ஆதரிச்சாங்க. அவங்களோட ரஜினி பத்தி விமர்சனத்தை பாத்தீங்கன்னா, அதுல கமல் ரசிகர் மனோபாவம் இருக்குது. அதனால நீங்க நினைக்கிற முற்போக்காளர்கள்கிட்ட இப்ப இந்த கமலஹாசன் இல்லங்க இதெல்லாம் இருக்குது. நீங்க பாக்குறீங்களா ஒரு தோற்றம். அதோட இன்னொரு புறம் இவங்கெல்லாம். அத அவங்க வெளிப்படுத்துறாங்க. இல்ல இப்ப நாம கமலஹாசன் பார்க்கும்போது என்னன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய முற்போக்காளர், அவங்க ஒரு பெரியாரிஸ்ட், அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு அம்பேத்கரி கண்ணோட்டம் உள்ளவங்க, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு டாக்டர் அப்படிலாம் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் வேற. ஆனா இந்த தோற்றம்ங்கிறது அவங்களோட இன்னொரு முகம். இல்ல இப்ப அவங்க இது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறாங்க. அதோட உளவியல் அதுதான். நீங்க நினைக்கலாம், என்ன இவ்வளவு மோசமாயிட்டாங்களா, இவ்வளவு கெட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க நோக்கம் என்னன்னா, அதுல அவங்க காரியம் சாதிக்க விரும்புறாங்க. கமலஹாசன் ஒரு நெருக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ரஜினிகாந்த் விமர்சித்து கமலஹாசன் ஆதரிச்சா இன்னும் நெருக்கமாக முடிகிற கண்ணோட்டம் இருக்கு. இவங்க ரஜினி விமர்சனத்தில் கமலஹாசன் ஆதரவு கொண்டு கமலஹாசனே இப்ப அப்போ நிலைமையில அப்ப இருக்காரு. சொல்றாங்க. அப்போ கமல் ரஜினி எல்லாம் இருக்கும்போது ரஜினியை இப்ப திமுக விமர்சித்து ஒரு பேர் எடுப்பது மாதிரி அப்ப கமல்கிட்ட பேர் எடுக்கிற மாதிரி அவர் வந்தாருன்னா எல்லாமே பண்ணிடுவார் பேர் எடுப்பது மாதிரி ரஜினியை விமர்சிப்பதன் மூலமாக இன்னொரு பேர் எடுக்கக்கூடிய கமல்கிட்டங்கிற அந்த உளவியல் பாத்திரம் வகிக்குது. அதுல புரிஞ்சுங்க. அது முக்கியமா இருக்குது. இதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய் கிட்டே இருக்குது. உளவியல் விஷயங்கள்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது பொலிட்டிக்கல் இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு செய்திக்கும் பின்புலத்தில் ஒரு சார்பு நிலை இருக்குது. அது நீங்க உளவியல் சொன்னாலும் சரி, அரசியல் சொன்னாலும் சரி, இது இருக்குது. அவங்க ஏன் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள், ஒரு விஷயத்தை ஏன் கடுமையா எதிர்க்கிறாங்க, ஏன் சில விஷயங்களை பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க அரசியல் இருக்குது. இல்ல கமலஹாசன் இன்னொன்னு சொல்லிடுறேன் நீங்க கேட்டதுக்கு. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறாங்கல்ல, அதுல கூட அவங்க அரசியல் இருக்காது. அவங்க பேச மறுக்கிறதுல இருக்கும். ஒருத்தர் தீவிரமா ஒருத்தர் விமர்சிக்கிறதும், ஒருத்தர் தீவிரமா ஒருத்தர் ஆதரிக்கிறதுல மட்டும் அவங்க அரசியல் பார்க்க முடியாது. அவங்க சில விஷயத்த வந்து சில நபரை தீவிரமா விமர்சிக்க மறுப்பாங்க. சில நபரை தீவிரமா வந்து அவங்கள பத்தி எந்த எந்த மோசமான விஷயம் போது அமைதியா வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது அவங்களோட அரசியல். அப்ப அதோட நீங்க கடுமையான விவாதம் பண்ணி அவங்ககிட்ட கேட்டாங்க, அதுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வராது. விஜய் குறித்து நீங்க யாராவது பேசுறீங்க, நீங்க விஜய் இப்படிலாம் ஆதரிக்கிறீங்களா, விஜய் ரொம்ப யோக்கியமான்னு கேட்டா விஜய் மேல பட்டெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு திட்டினாலும் அவங்களுக்கு கோவம் வராது. விஜய் பத்தி விஜய் ஒரு கருவி. அவங்களுக்கு யாரையாவது திட்டுறதுக்கு ஒரு கருவி, அல்லது விஜய் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு பார்ட்டி. பத்து விஜய் மேல பாசம்லாம் ஒன்று இருக்காது. விஜய் மேல ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்காது. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் இந்த நேரத்துல, இந்த அவலமான நேரத்துல இதை பயன்படுத்துவது ரொம்ப மோசடி.